கரண் சர்மா கிட்ட பால குடுப்பா, அவர ஓவர் போட சொல்லு அப்படின்னு சொன்னது ஹார்திக் பாண்டியாக்கு வெளியிருந்து நம்ம ரோஹித் சர்மா. ஆமா. அவர் சொன்னனால தான் அந்த முடிவு எடுக்கப்பட்டு, அவர்கிட்ட ஒரு இடத்துல ஓவர் முக்கியமா குடுக்கப்பட்டுச்சு. அந்த இடத்துல அந்த டாக்டிக்கல் சேஞ்ச் வந்த உடனடியா ஒரு விக்கெட் விழுந்துச்சு. அப்படின்னு சொல்லி ஆன்லைன்ல சில பேர் இப்ப பதிவுகள் இட்டுட்டு இருக்காங்க. சூப்பர்! வெரி குட்! நானும் அதே தான் சொல்றேன். ரோஹித் சர்மா அவர்கள் கண்டிப்பா இது போன்ற நல்ல விஷயங்கள பண்ணணும். ஆனா வெளிய உட்கார்ந்துட்டு இல்ல. உள்ள இந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் சொன்னேன், ரோஹித் சர்மா தயவு செய்து உள்ளுக்குள்ள வாங்க அப்படின்னு. இதுக்கு இன்னொன்னு சொல்றாங்க. இந்த சைட்ல பார்த்தீங்கன்னா, "எப்பா ரோஹித் சர்மா அடிபட்டுருச்சாங்க." ஏங்க அவர் பாவங்க. அவருக்கு ட்ரெய்னிங் பண்ணும்போது கால்ல அடிபட்டுருச்சாம். எனக்கு புரியல. ட்ரெய்னிங் பண்ணும்போது கால்ல அடிபட்டுச்சு. அப்ப சொன்னீங்க 2 நாளுக்கு முன்னாடி. அதுக்கு முன்னாடி எப்படி அவர் இம்பாக்ட் பிளேயரா இருந்தாரு? அப்பவே அவருக்கு கால்ல அடிபட்டு இருந்துச்சாம். அவரை ஒரு இம்பாக்ட் பிளேயரா யூஸ் பண்றதுனால, அவரை ஃபீல்டிங் பண்ணும்போது இந்த மாதிரி வெளியே உட்கார வைக்கிறதுனால என்ன பிரச்சனைகள்ங்கிறது இப்ப புரியுதுங்களா? இவரை மாதிரி ஒருத்தர் உள்ள இருக்கணும். இவரை மாதிரி ஒருத்தருடைய இன்புட் கண்டிப்பா ஹார்திக் பாண்டியா போன்றவருடைய கேப்டன்சிக்கு அவசியம் தேவை. நீங்க எப்பேற்பட்ட விராட் கோலியாவே இருந்தாலும், உங்க டீம்ல ஒரு மகேந்திர சிங் தோனி இருக்கும்போது, முன்னாள் கேப்டன் இப்ப நான் தான் கேப்டன் விராட் கோலி சொல்ல மாட்டார். சொல்லுங்க தோனி என்னது? ரைட் ஓகே. நீங்க சொல்றீங்களா? நான் பண்றேன். அந்த நம்பிக்கை நீங்க உங்க சீனியர் பிளேயர்ஸ் மேல வச்சாதான் உங்களால ஒரு நல்ல கேப்டனா வர முடியும். எஸ், இப்போ ரோஹித் சர்மாவே கேப்டனா இருக்கும்போது முன்னாள் கேப்டன் ஆகிய விராட் கோலி அவர்கள் இன்புட்ஸ் கொடுக்குறாரு இந்தியன் கிரிக்கெட் டீம்ல. அந்த இன்புட்ஸை ரோஹித் சர்மா எடுத்துக்கிறாரு. அதே போல தான் எப்போவுமே நம்ம டீம்ல இருக்கக்கூடிய ஒரு சீனியர் பிளேயருக்குங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கணுங்க. ரோஹித் சர்மாவை வெளியே உட்கார வச்சுட்டு ஹார்திக் பாண்டியா கேப்டன்சில கப்படிச்சிடலாம்னு நீங்க நினைச்சீங்கன்னா கப்படிக்க முடியாதுன்னு நான் சொல்லலை. ஏன் உங்ககிட்ட ஒரு ரிசோர்ஸ் இருக்கும்போது அதை பயன்படுத்தக்கூடாதுன்னு கேட்குறேன். இப்போ ஃபீல்டிங்கை பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மா ஒஸ்ட்டுப்பா, அவர் பேட் ஃபீல்டர்ப்பா அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியுமா? ரோஹித் சர்மாவுடைய ஸ்லிப் கேச்சஸுடைய எண்ணிக்கை என்ன? அவருடைய நம்பர்ஸ் என்ன பேசுது? ரோஹித் சர்மாவுடைய இன்னர் ஃபீல்டிங்கில் என்ன கேச்சஸ் பண்ணியிருக்கிறாரு? ஸோ ரோஹித் சர்மா இஸ் நாட் அ வேர்ஸ்ட் ஃபீல்டருங்க. அவரை விட மோசமான ஒரு ஃபிசிக்கில் ஃபீல்டிங் பண்ண தெரியாத ஆட்கள் எவ்வளவோ பேர் எவ்வளவோ டீமில் விளையாடிட்டு இருக்காங்க இதே ஐபிஎல்ல. அது எப்படி நீங்கள் சொல்ல முடியும் ரோஹித் சர்மா இஸ் நாட் ஃபிட் ஃபார் ஃபீல்டிங்னு? ரோஹித் சர்மாவுடைய உடல் இப்போ கொஞ்சம் அவர் வெயிட் போட்டார், அவர் கொஞ்சம் ஃபிசிக்கலி இன்னும் அவ்வளோ ஃபிட்டாக இல்லை அப்படின்னா இந்தியன் கிரிக்கெட் டீம் கேப்டனாக இருக்க முடியாது. இப்போ இந்தியன் கிரிக்கெட் டீமில் நீங்கள் இம்பாக்ட் பிளேயராக வச்சு ரோஹித் சர்மா வெளியே உட்கார வைக்க போகிறீங்களா 50 ஓவர்ஸ் ஃபுல்லாக? ஓடிஐயில் அவர் தானே உங்கள் கேப்டனு, 50 ஓவரும் அவரை வெளியே உட்கார வைக்க போகிறீங்களா? இல்லை. அப்போ உங்களுடைய நேஷனல் கிரிக்கெட் டீம்லேயே ரோஹித் சர்மாவை நம்பி ஃபீல்டிங்கில் 11 பேரோட ஒன்றா நிற்க வைக்க முடியும்னா ஒரு ஐபிஎல் மேட்ச்சில் ஏன் நிற்க வைக்க முடியாது? அவ்வளோ அன்ஃபிட் அவர். அப்போ அவர் அன்ஃபிட் அப்படின்னா அப்போ அவர் கேப்டனாக இருக்க முடியாது இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு. ஃபீல்டிங்கே பண்ண முடியாது. 50 ஓவர் என்ன பண்ணுவார் ரோஹித் சர்மா வெளியே போய் உட்காந்துட்டு? ஸோ இந்த இவரை விட வேறு யாரும் ஒருத்தர் ஃபீல்டிங் பண்ணுறதுக்கு ஒர்ஸ்டான ஆள் இல்லைப்பா, அதனால் இவர் தான்ப்பா ஒர்ஸ்ட் ஃபீல்டர் எங்களுக்கு, அதனால் இவரை நாங்கள் வெளியே உட்கார வச்சுருக்கோம்ப்பா, இவரை விட பெட்டர் ஃபீல்டர் யாராவது ஒருத்தவங்க பவுலிங், இந்த கதையே வேணாம். உங்கள் டீமில் உங்களுக்கு இம்பாக்ட் பிளேயராக உள்ளே கொண்டு வரணும்னா யாரை வேணால் உட்கார வச்சுக்கோங்க வெளியே, யாரை வேணால் உட்கார வச்சுக்கோங்க. இவரை நீங்கள் வெளியே உட்கார வைக்க முடியாது. பிகாஸ் ஹி இஸ் ரோஹித் சர்மா. ஸோ அதனால் ரோஹித் சர்மாவை பிளேயிங் 11ல் 2 சைடுமே அந்த பேட்டிங் பண்ணும்போதும் பவுலிங் பண்ணும்போது ஃபீல்டிங் ஃபுல் 20 ஓவருமே எப்படி யூஸ் பண்ணிக்கிறது, யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது, அவரை மேலே ஒரு பிரெய்னி பர்சனை எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கணுங்கிறத மும்பை இந்தியன்ஸுடைய கோச்சிங் டீமும் கேப்டனும் கொஞ்சம் மூளையை சிந்திச்சு ஒரு முடிவை சீக்கிரம் எடுக்கும்.